ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். தட் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் செமஸ்டர் சிஎஸ்ஐடி, ட்ரிபிள்இக்கு வந்து ஃபிஃப்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி பண்ணுறோம். இது அவங்க மட்டும் இல்லை, நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். ஜாவோட பேசிக் கான்செப்ட் பார்க்கணும்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படி சொல்கிறோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுங்கிற எலமெண்ட் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே இல்லை என்னென்ன எலமெண்ட்ஸ் பாருங்கள். ஆப்ஜெக்ட், கிளாஸஸ் இருக்குது, டேட்டா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசம் இருக்குது. இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து கிளாஸஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பேசிக் ரன் டைம் என்டிட்டி இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம். அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சிஸ்டத்தை வச்சு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தான் பேசிக் கான்செப்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னா கேன் பி அ பெர்சன். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது திங்ஸாக இருக்கலாம், வித் விச் த கம்ப்யூட்டர் மஸ்ட் டீல். கம்ப்யூட்டர் டீல் பண்ணுற திங்ஸாக இருக்கணும். ஓகே, அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். திங்ஸ்னால் நம்ம ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பர்சன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். ஒரு காலேஜின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் வைப்போம். இதே கம்பெனின்னு போயாச்சுன்னா எம்ப்ளாயின்பாங்க. ஓகே, அந்த திங்ஸுங்கிறது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி, காருங்கிற ஒரு திங்ஸ், அதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏடிஎம் கார்டு அப்படிங்க, அது ஒரு திங்ஸை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆர் திங்ஸாக இருக்கலாம். பட் அதை வந்து கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் ஆப்ஜெக்ட்ஸ் அடிமா. ஓகே, சம் ஆப்ஜெக்ட் மே கரஸ்பாண்ட் டு த ரியல் வேர்ல்டு என்டிட்டி சச் as ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயிஸ், பேங்க் அக்கௌண்ட், இன்வென்டரி சிஸ்டம்ஸ் எல்லாம் எக்ஸட்ரான்னு போட்டாச்சு. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆக்குபை த மெமரி. நீங்கள் ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட்டில் போயாச்சு அப்படின்னாலே இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டரில் மெமரி ரெக்யூர் ஆகும். அதில் மெமரி வந்து டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எவ்வரி ஆப்ஜெக்ட் வந்து ஹேஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஆட்ரிபியூட்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்குன்னா டேட்டாவும் இருக்கும், அதோட மெத்தட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக பிஹேவியர். அந்த இடத்துல நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டேட்டா போத் ஆர் சேம். அதே பிஹேவியர் என்ன சொல்லுவாங்க, மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். ஓகே, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோன்னா இல்லை ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு நேம் இருக்கலாம், ஏஜ் இருக்கலாம், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கலாம், சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, டோட்டல், ரிசல்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கலாம். அதில் மெத்தட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மார்க்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ எனக்கு ரிசல்ட் கால்குலேட் பண்ண முடியுமா, அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆஃப் இல்லைன்னு பார்க்கலாமா. ஸோ அது வந்து மெத்தட்ஸ். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட். இதே இந்த இடத்துல வந்து ரிசல்ட் கால்குலேஷனுங்கிறது என்னென்னா இது என்ன பண்ணோம், நமக்கு வந்து 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 கொடுத்துருக்கோம். இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் அந்த ரிசல்ட் வந்து நம்ம டோட்டலுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இதில் பாருங்கள், நேம் நமக்கே தெரியும், ஏஜ் தெரியும், ரெஜிஸ்டர் நம்பர் தெரியும். அந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 3ஐயும் ஆட் பண்ணி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், டோட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ரிசல்ட்டுங்கிற நமக்கு என்ன பாஸ் ஆர் ஃபெயில்னு பார்க்கணும். இப்போ பாஸ் ஆர் ஃபெயில்னா மீனிங் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சப்ஜெக்ட்லையும் 50க்கு மேலே எடுத்தால் பாஸ், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து லெஸ் தென் 50 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான லாஜிக்கை வந்து இந்த மெத்தட் கால்குலேஷன், அது ரிசல்ட் கால்குலேஷனில் அதுக்கான கோடிங்கை நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பெர்சன் வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்சனான ஆட்ரிபியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், ஜெண்டர், ஆக்குபேஷன், ஆதார் கார்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸில் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு இது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நேம்னு இருக்குது. நேம் வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கு காமனாக இருக்கலாம், சேம் நேமில் இருக்கலாம். ஏஜும் சேம் ஏஜாக இருக்கலாம். ஜெண்டர் வந்து மேல் இருக்கும். ஆக்குபேஷன் வந்து சேம் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், சேம் டெஸ்டினேஷன் வேலை பார்க்கலாம். ஆனால் ஆதார் நம்பரும் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இவங்களோட பர்சனோட ஃபங்க்ஷனாலிட்டினால பிஹேவியரில் என்ன இருக்கும், வாக், ஈட், ஸ்லீப் அண்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து அவங்களோட பிஹேவியர். இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி. ஆட்ரிபியூட்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து மெத்தட்ஸ் சொல்லலாம். மெத்தட்ஸ்னால் அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னால் அவங்களோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன அவங்களுக்கான பர்சனல் டேட்டாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். ஏடிஎம் கார்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏடிஎம் கார்டு அப்படின்னா என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறது. அப்போ இந்த அக்கௌண்ட்டோட ஆப்ஜெக்ட் நேம் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக இருக்கும், பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப், அமௌண்ட், நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் பின். இதெல்லாம் வந்து இதோட ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டேட்டா. இதில் பாருங்கள், அக்கௌண்ட் நம்பருங்கிறது எனக்கு யூனிக்கான டேட்டா. அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக எனக்கு யூனிக்காக தான் இருக்கும். ஒரே அக்கௌண்ட் நம்பர் இன்னொருத்தருக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. பட் நேம் வந்து சேம் நேம் வரலாம். இந்த அக்கௌண்ட் டைப்புங்கிறது நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட்டுங்கிறது நம்ம எவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம்.
இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த ஏடிஎம்மோட பின் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டேட்டா. இல்லை என்னென்ன ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணுவீங்க. நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் பண்ணுறது தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, வித்ட்ரா பண்ணுறது தான். இப்போ அமௌண்ட்டை போடுறது, வித்ட்ரா பண்ணுறது அமௌண்ட்டை எடுக்கிற விஷயம். மினி ஸ்டேட்மெண்ட்னா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்களா. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அந்த கேஸில் பார்த்தா ஒரு பர்சன் எடுத்துருந்தோம், ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு பர்சன். இங்கே பாருங்கள் ஒரு திங்ஸ்னால் ஒரு ஏடிஎம் கார்டோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது, நெக்ஸ்ட் பின் சேஞ்ச். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பின் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டை போட்டிருப்பீங்க, அந்த பின் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஓகே, மெத்தட்ஸ் இல்லை ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நல்லா அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் இது ரெண்டுமே கம்பல்சரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு நேம் எடுக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் டேட்டா இருக்குன்னு பார்த்தா ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். ஓகே, ஒரே ரோல் நம்பர் இன்னொருத்தருக்கு வரது சான்ஸே இல்லை. ரெஜிஸ்டர் நம்பர் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரது சான்ஸ் இல்லை. நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் நேம் வரலாம். ஒரே நேம் மோர் தென் ஒன்ஸ் வரலாம். ஏஜ் வந்து காமன் தான். ஒரு கிளாஸில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏஜ் காமன் தான். மார்க்ஸுங்கிறது எனக்கு சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 3 சப்ஜெக்டோட மார்க்ஸாக இருக்கலாம். இல்லை டோட்டல் அப்படின்னா நான் டோட்டலோட ஒர்க் இந்த மூணையும் சம் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. அப்புறம் இந்த ரிசல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸாக ஃபெயிலான்னு டிசைட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டேட்டா. இப்போ இவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இன்புட் எல்லாம் முதல் வாங்க வேண்டியிருக்கும். நமக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணாலுமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இன்புட்டை வாங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணணும். அந்த ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 3 சப்ஜெக்டோட மார்க்கும் greater than 50 இருந்தால் பாஸ், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து less than 50 இருந்தால் ஃபெயில். ஸோ அதுக்கான கோடிங்கை வந்து எங்கே ரைட் பண்ண போகிறோம், ரிசல்ட் கால்குலேஷனில் ரைட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டேட்டாலாம் வாங்கணுமோ அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரோல் நம்பருக்கு இவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, இவ்வளோ டோட்டல் இவ்வளவு, ரிசல்ட் வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் தான் நமக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வில் நெவர் பிகம் ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம், 2 ஆப்ஜெக்ட் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு டேட்டா கண்டிப்பாக ஒரு ரோல் நம்பரோ ரெஜிஸ்டர் நம்பரோ இல்லைன்னா ஒரு ஆதார் நம்பரோ கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனி ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஷுட் பி யூனிக். மினிமம் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் யூனிக்காக இருக்கலாம், இல்லை மோர் தென் 1 ஆட்ரிபியூட்ஸ் கூட யூனிக்காக இருக்கலாம். பட் என்னது ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன் வந்து சேம் நேமாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், ஜெண்டர் இருக்கலாம், பட் தேர் நாட் ஈக்குவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட் 1 கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட் 1 வச்சுக்கோங்களேன். ஹேஸ் த வேல்யூ ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ். நேம் வந்து AAA கொடுத்துருக்கேன், ஏஜ் வந்து 18, ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நம்பரை கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3. அப்போ டோட்டல் ரிசல்ட் இந்த வேரியபிள் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் இருக்குது, இன்புட், ரிசல்ட் கால்குலேஷன், ரிசல்ட் இருக்குது. இந்த இடத்துல 3 சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ண என்ன பாருங்கள், 88 + 75 + 80 போட்டு டோட்டல் வந்து 245. அந்த ரிசல்ட் கால்குலேஷன் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கால்குலேட் பண்ணணும். ரிசல்ட்டு பாஸ். அப்போ ரிசல்ட்டு பாஸ்னால் 3 சப்ஜெக்ட்லையும் greater than 50 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, அவுட்புட் என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கின இன்புட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்புட் வந்துடும். ஓகே, இதே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறீங்க, அதே செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம். நேம் கொடுத்தாச்சு, BBB கொடுத்தாச்சு, ஏஜ் கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3. இந்த இதில் பாருங்கள் சப்ஜெக்ட் 1 88, சப்ஜெக்ட் 2 வந்து 42, சப்ஜெக்ட் 3 வந்து 50 இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணும்போது இந்த 3 சம் பண்ணுறீங்க, டோட்டல் வந்து 180 வந்துடும் ரிசல்ட் கால்குலேஷனில். ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் வரும். ஸோ அவுட்புட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 60 ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், அவங்க மார்க்கு, அவங்க டோட்டல், ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட்டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரியல் டைம் என்டிட்டி. அந்த ரியல் டைம் என்டிட்டியை நம்ம சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரோம், நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். அப்புறம் என்னது நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், ஏதாவது டேட்டாஸ் இருக்கணும். அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக அதில் ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒரு டேட்டா கண்டிப்பாக யூனிக்காக இருந்தால் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் மெத்தட்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக காமன். அந்த மெத்தட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்டுக்குமே மெத்தட்ஸ்லாம் காமன் தான். அவனுக்கு இன்புட் வாங்க போகிறோம், ரிசல்ட் கால்குலேட் பண்ண போகிறோம், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, அந்த மெத்தட்ஸ் வந்து காமன். அந்த ஆட்ரிபியூட்ஸில் உள்ள வேல்யூஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இவரோட நேம் வேறு, அவனோட நேம் வேறு, இவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வேறு, அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், அந்த டேட்டா மட்டும் நமக்கு மாறும். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு ssschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தான் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து C லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக கொஸ்டின் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.